பால் நிலம். நல்லா சொல்லுங்க. முதல்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? மாறா. எப்படி இருக்குது? மாறா. ரெண்டாவது பால் நிலம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதாமா? பால் நிலம். இப்ப இந்த பால் நிலமா இருக்கிற இந்த இடத்துல மாற்றுறது என்னன்னா, இப்ப பால் நிலமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எலிசா வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு, புது தோண்டி எடுத்துட்டு வாருங்கள். இது எது அடையாளம்? புது உடன்படிக்கைக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. புது தோண்டி என்பது எதுக்கு அடையாளம்? புது உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்போ அதோடு கூட நீங்க எதையும் கொண்டு வரணும்னு சொன்னாரு? உப்பு. எனக்கு உண்மையை ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆவியானவர் நேற்று இது விளக்கி சொன்னார். ஏன்னா இந்த சம்பவத்தை எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இதை அப்படியே லைனாக சொல்றாரு. அப்போ உப்பை கொண்டு வாங்கினார். உப்பு எதுக்கு அடையாளம்? உப்பில்லாத பண்டம். அப்போ சாப்பாட்டில் உப்பு என்பது எதை கொடுக்குது? ருசி. குட். எதை கொடுக்குது? ருசி. சொல்லுங்க, எதை குறிக்குது? ருசி. அப்போ உப்பு என்பது எதை குறிக்குது? ருசி. உப்பு என்பது தப்பு இல்லையில. உப்பு என்பது எதை குறிக்குது? ருசி. இப்போ வேதத்துல ருசி என்று எதை குறித்து தேவன் சொல்றாரு?